ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக நிவேதா. நான் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்லுங்கள். இனி விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மழையால் பாதிக்கப்பட்ட குறுவை மற்றும் சம்பா பயிர்களை பெயரளவுக்கு மட்டுமே பார்வையிட்டு சென்றது மத்திய குழு. திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் சரமாரி புகார். கூட்டுறவு சங்கங்களில் பெற்ற நகை கடனை திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியின்படி தள்ளுபடி செய்யவில்லை. தேனி மாவட்டத்தில் பயனாளிகள் சாலை மறியல். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கிய புரட்சித்தாய் சின்னம்மா. சென்னை கேளம்பாக்கம், திருப்போரூர், மானாமதி பகுதிகளில் மக்களை சந்தித்து ஆறுதல். பருவநிலை மாற்றத்தால் வரும் ஆண்டுகளில் பெரும் இயற்கை பேரிடர்களை சந்திக்க இந்தியா தயாராக இருக்க வேண்டும். ஆய்வாளர்கள் எச்சரிக்கை. சரக்கு மற்றும் சேவை வரியை சீரமைப்பதற்காக அமைக்கப்பட்ட அமைச்சர்கள் குழு வரும் 27ஆம் தேதி கூடுகிறது. ஜிஎஸ்டி வரி விகிதத்தை மாற்றி அமைப்பது குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்படலாம் என தகவல். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி இன்று தொடக்கம். பிரான்சை சந்திக்கிறது இந்தியா. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைந்துள்ளதை தொடர்ந்து மாவட்டங்களில் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் தமிழக அரசு இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளது. தமிழகத்தில் கடந்த வாரம் பெய்த கனமழையால் பல மாவட்டங்கள் வெள்ளக்காடாக மாறியது. மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. அதன் தாக்கம் சற்று குறைந்து வரும் நிலையில் நாளை முதல் தமிழகத்தில் மீண்டும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மாவட்டங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் திரு இறையன்பு, சம்பந்தப்பட்ட துறைகளின் உயர் அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஆட்சியர்களுக்கு பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. திருவாரூரில் மழையால் பாதிக்கப்பட்ட குறுவை மற்றும் சம்பா பயிர் பாதிப்பு விவரங்களை 2 இடங்களை மட்டுமே பெயரளவிற்கு மத்திய குழு பார்வையிட்டு சென்றதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மத்திய குழுவிடம் பயிர் பாதிப்புகளை மாவட்ட நிர்வாகம் குறைத்து காட்டியதற்கு விவசாயிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். வடகிழக்கு பருவமழையால் திருவாரூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட பயிர் பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்யும் வகையில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் திரு ராஜீவ் சர்மா தலைமையில் 3 பேர் கொண்ட குழு காவனூர் என்ற இடத்தில் பாதிக்கப்பட்ட நெற்பயிரை மத்திய குழு பார்வையிட்டது. உடன் இருந்த மாநில அரசின் உயர் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர், வேளாண் துறை அதிகாரிகளிடம் மாவட்டத்தில் பயிர் பாதிப்பு குறித்து மத்திய குழுவினர் கேட்டறிந்தனர். அங்கு திரண்டிருந்த விவசாய அமைப்புகள் கனமழையால் குறுவை, சம்பா, தாளடி நெற்பயிர்கள் கடுமையாக பாதிப்பு அடைந்துள்ளதாக எடுத்துக் கூறி கோரிக்கை மனு அளித்தனர். 2 இடங்களை மட்டுமே பெயரளவிற்கு மத்திய குழு பார்வையிட்டு சென்றது ஏமாற்றம் அளிப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே மத்திய குழுவிடம் தமிழக அரசு சார்பில் பயிர் பாதிப்பு குறித்து வழங்கிய புள்ளி விவரத்திற்கும் விவசாய அமைப்புகள் மாவட்டம் முழுவதும் ஆய்வு செய்து வழங்கிய புள்ளி விவரத்திற்கும் அதிக வித்தியாசம் உள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மத்திய குழுவிடம் பாதிப்புகள் குறித்து மாவட்ட நிர்வாகம் குறைத்து காட்டியதற்கு விவசாயிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மேற்கொண்டு மழை பெஞ்சுனா டோட்டல் டேமேஜ் எங்களுக்கு. அதனால என்ன சொல்றோம்னா, நீங்க மீண்டும் உங்களுக்கு வருமானத்துறையும் வேளாண் துறையும் திரும்ப உங்களுக்கு ஆய்வு பண்ணணும். 1 ஏக்கர் கூட விடக்கூடாது. எங்களோட நோக்கம் என்னன்னா 1 ஏக்கர் கூட விடக்கூடாது. எல்லா இதுவும் கணக்கில் வரணும். அதுக்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு தரான்னு நம்புறோம். நீங்க முதலமைச்சர் கேட்ட மத்திய அரசு என்ன கேட்டுக்கிறோம்னா, முதலமைச்சர் கேட்ட நிதி 2,500 கோடி பத்தாது. எங்களுக்கு 10,000 கோடி கொடுத்தாதான் எங்களுக்கு. திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியின்படி
கூட்டுறவு சங்கங்களில் 5 சவரன் வரை அடமானம் வைத்தவர்களுக்கு கடன் தள்ளுபடி செய்யக்கோரி தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் பயனாளிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சட்டப்பேரவை தேர்தலின் போது கூட்டுறவு சங்கங்களில் உள்ள நகைகள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என திமுக வாக்குறுதி அளித்தது. இதனை நம்பி தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் 862 பேர் 5 சவரன் வரை நகைகளை அடமானம் வைத்துள்ளனர். இதில் 461 பேரின் நகைக்கடன் தள்ளுபடி செய்ய தகுதியற்றது என தகவல் பலகையில் கூட்டுறவு சங்க அலுவலர்களால் அறிவிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 461 பேரின் குடும்பத்தினர் கூட்டுறவு சங்கத்தை முற்றுகையிட்டு அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது சாலை மறியலிலும் இறங்கினர். தேர்தல் வாக்குறுதியை நம்பி வாக்களித்தவர்களை திமுக அரசு ஏமாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டிய பாதிக்கப்பட்ட மக்கள் தேர்தல் வாக்குறுதியின்படி தங்களின் நகை கடனை தள்ளுபடி செய்யாவிட்டால் உள்ளாட்சித் தேர்தலில் அக்கட்சிக்கு தக்க பாடம் புகட்டப்படும் என எச்சரித்தனர். வேலையும் இல்ல, கூலி வேலையும் கிடைக்கல, நாங்க எந்த தொழிலும் செய்யல, எங்களுக்கு பட்டாதாரியும் கிடையாது, வண்டி வாகனமும் கிடையாது. நாங்க தனிப்பட்டு கூலி செஞ்சு கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு குடும்பத்துக்கு 5 பவுன் நகை இருக்கிறத உங்களை நம்பி வச்ச நகை எங்க கைக்கு வரல, தள்ளுபடி பண்ணல. போய் கேட்டா ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆள் பேர் இல்ல, ஒருத்தர் மட்டும்தான் இருக்கணும், அந்த குடும்ப அட்டைக்கு ஒருத்தர் மட்டும்தான் இருக்கணும்னு கேக்குறாங்க. அந்த ஒருத்தர் பொருளையும் எங்களுக்கு கொடுங்க. 2 ஆள் பேர்ல இருக்கிறது கூட ஒரு ஆள் பேர்ல இருக்கிறத எங்களுக்கு நகையை தள்ளுபடி பண்ணுங்க. தள்ளுபடி பண்ண தவறினால் நாங்க பஸ்ஸம் அரிப்போம். கலெக்டர் வரட்டும். பெரும் இயற்கை பேரிடர்களை சந்திக்க இந்தியா தயாராக இருக்க வேண்டும் என ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பருவநிலை மாற்றங்களால் ஏற்படும் வானிலை மாறுதல்கள் குறித்த சர்வதேச கருத்தரங்கில் பருவநிலை ஆராய்ச்சியாளர் ஸ்வப்னா பணிக்கல் ஆய்வறிக்கை தாக்கல் செய்துள்ளார். அதில் கடல் மட்டம் உயர்தல், வெள்ளப்பெருக்கு, கடும் வறட்சி உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ள இந்தியா தயாராக இருக்க வேண்டியதன் அவசியம் குறித்து விளக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்திய கடலோர பகுதிகளில் புவியியல் அமைப்பே மாறும் அபாயம் இருப்பதாகவும், எனவே அப்பகுதிகளில் எச்சரிக்கை மிக அவசியம் என்றும் அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் வரும் 2050ஆம் ஆண்டில் 15 முதல் 20 சென்டிமீட்டர் அளவுக்கு கடல் மட்டம் உயரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழை காலங்களில் அதி கனமழை கொட்டுவது போன்றே சில பருவமழை காலங்களில் மழை பொய்த்து கடும் வறட்சி ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பருவநிலை மாற்றத்தால் தமிழகம், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களே அதிகம் பாதிக்கப்படும் என்று பருவநிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். எனவே கடும் சவால்களை எதிர்கொள்ள இம்மாநிலங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். சரக்கு மற்றும் சேவை வரியை சீரமைப்பதற்காக அமைக்கப்பட்ட அமைச்சர்கள் குழு வரும் 27ஆம் தேதியன்று கூடுகிறது. ஜிஎஸ்டி வரிகளை உயர்த்தவும் அடுக்குகளை குறைக்கவும் அன்றைய தினம் முக்கிய முடிவு எடுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. நாடு முழுவதும் கடந்த 2017ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதி ஜிஎஸ்டி எனப்படும் ஒரே வரிமுறை அமல்படுத்தப்பட்டது. இதனிடையே ஜிஎஸ்டி வரி விதிப்பை சீர்படுத்துவது, சில பொருட்களுக்கான வரி வரம்பை மாற்றுவது, விலக்கு அளிக்கப்பட்ட பொருட்களை வரி வரம்புக்குள் இணைப்பது உள்ளிட்டவைகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக மாநில நிதியமைச்சர்கள் அடங்கிய குழு கடந்த செப்டம்பர் மாதத்தில் அமைக்கப்பட்டது. கர்நாடக முதலமைச்சர் திரு பசவராஜ் பொம்மை தலைமையிலான அக்குழுவில் மேற்கு வங்க நிதியமைச்சர் திரு அமித் மித்ரா, கேரள நிதியமைச்சர் திரு KN பாலகோபால் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். அக்குழு ஏற்கனவே 2 முறை கூடி பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியது. அக்கூட்டங்களில் பொருட்கள் மீதான சரக்கு மற்றும் சேவை வரியை மாற்றி அமைப்பது தொடர்பாக பல்வேறு பரிந்துரைகள் வழங்கப்பட்டன. இக்குழுவின் 3வது கூட்டம் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தற்போது 5%, 12%, 18%, 28% ஆகிய விகிதங்களில் ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஜிஎஸ்டி வரிகளை உயர்த்தவும் அடுக்குகளை குறைக்கவும் இந்த கூட்டத்தில் இறுதி முடிவு எடுக்கப்படலாம் என தெரிகிறது.
ரஷ்யாவிடம் ஏவுகணை தடுப்பு ஆயுத ஒப்பந்தம் ஏற்படுத்திய விவகாரத்தில் பொருளாதார தடை விதிப்பதில் இருந்து இந்தியாவிற்கு விலக்கு அளிப்பது குறித்து முடிவெடுக்கப்படவில்லை என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் கடும் எதிர்ப்பையும் மீறி S-400 ரக ஏவுகணை அடிப்பு ஆயுதங்களை ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா வாங்கியது. இதனால் ஆத்திரமடைந்துள்ள அமெரிக்கா இந்தியா மீது பொருளாதார தடை விதிக்கப் போவதாக எச்சரிக்கை விடுத்திருந்தது. எனினும் நட்பு நாடு என்பதால் இந்தியா மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதிப்பதில் இருந்து விலக்கு அளிக்கவும் வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியது. ஆனால் இந்த விவகாரத்தில் இந்தியாவுக்கு விலக்கு அளிப்பது குறித்து முடிவெடுக்கவில்லை என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்தியா மீது பொருளாதார தடை விதிக்கும் பட்சத்தில் அது இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவில் மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்தலாம் என்பதால் பெரும்பாலும் இந்தியா மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதிக்க வாய்ப்பில்லை என செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் மாட்டிறைச்சி மற்றும் பன்றிக்கறி சாப்பிட தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று BCCI தெரிவித்துள்ளது. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே நாளை கான்பூரில் முதல் டெஸ்ட் போட்டி தொடங்கவுள்ளது. இந்த போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணி வீரர்களுக்கான உணவு பட்டியலை இந்திய கிரிக்கெட் அணி நிர்வாகம் வெளியிட்டிருந்தது. அதன்படி மாட்டிறைச்சி மற்றும் பன்றிக்கறி உணவு வகைகளை எந்த உணவு வடிவிலும் உட்கொள்ளக்கூடாது என்றும் அசைவ உணவுகளில் ஹலால் உணவுகளை மட்டுமே சேர்த்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. BCCIயின் இந்த முடிவுக்கு பல்வேறு தரப்புகளில் இருந்தும் கடும் எதிர்ப்பு கிளம்பின. இதனிடையே இதற்கு விளக்கமளித்துள்ள இந்திய கிரிக்கெட் வாரியம் இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் மாட்டிறைச்சி மற்றும் பன்றிக்கறி சாப்பிட தடை விதிக்கப்பட்டதாக வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானது என தெரிவித்துள்ளது. இந்திய பங்குச்சந்தைகள் இன்று உயர்வுடன் தொடங்கின. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் இன்று காலை வர்த்தகம் தொடங்கிய போது 83 புள்ளிகள் உயர்ந்து 58,747 புள்ளிகளாகவும், தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 16 புள்ளிகள் அதிகரித்து 17,519 புள்ளிகளாகவும் இருந்தன. அந்நிய செலாவணி சந்தையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 74 ரூபாய் 53 காசாக இருந்தது. தங்கம் விலையில் தொடர் சரிவு காணப்படும் நிலையில் இன்றும் சவரனுக்கு 136 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு சவரன் 36,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் விலை இன்று கிராமிற்கு 17 ரூபாய் குறைந்து சவரனுக்கு 136 ரூபாய் சரிந்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் 4,500 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 36,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தங்கம் 8 கிராம் 38,912 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி ஒரு கிராம் 67 ரூபாய் 60 காசுக்கும், ஒரு கிலோ 67,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி ஒடிசாவில் இன்று தொடங்குகிறது. இந்திய அணி தனது முதல் ஆட்டத்தில் பிரான்ஸை சந்திக்கிறது. 21 வயதிற்குட்பட்டோருக்கான 12வது ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி ஒடிசா மாநில தலைநகர் புவனேஸ்வரில் உள்ள கலிங்கா ஸ்டேடியத்தில் இன்று தொடங்கவுள்ளது. வரும் 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டித் தொடரில் பங்கேற்கும் 16 அணிகள் 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு உள்ளன. ஏ பிரிவில் பெல்ஜியம், சிலி, மலேசியா, தென்னாப்பிரிக்கா அணிகளும், பி பிரிவில் நடப்பு சாம்பியன் இந்தியா, பிரான்ஸ், போலாந்து, கனடா ஆகிய அணிகளும் இடம் பிடித்துள்ளன. சி பிரிவில் ஸ்பெயின், நெதர்லாந்து, தென்கொரியா, அமெரிக்காவும், டி பிரிவில் ஜெர்மனி, அர்ஜென்டினா, பாகிஸ்தான், ஈஜிப்ட் ஆகிய அணிகளும் இடம்பெற்றுள்ளன. ஒவ்வொரு அணியும் தங்கள் பிரிவில் உள்ள மற்ற அணிகளுடன் தலா ஒரு முறை மோத வேண்டும். லீக் முடிவில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் கால் இறுதிக்கு தகுதி பெறும். கொரோனா பயண கட்டுப்பாடுகளை காரணம் காட்டி ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அணிகள் விலகிவிட்டன. 6 முறை சாம்பியனான ஜெர்மனி, 2 முறை சாம்பியனான இந்தியா மற்றும் பெல்ஜியம், நெதர்லாந்து அணிகள் கோப்பையை வெல்லும் வாய்ப்பில் முன்னணியில் உள்ளன. சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா மக்களை சந்தித்து நிவாரணப் பொருட்களை வழங்கினார். கேளம்பாக்கம், திருப்போரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடை, அரிசி, காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை சின்னம்மா வழங்கினார்.
சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கீழம்பாக்கம் அருகில் உள்ள புதுப்பாக்கம் பஞ்சாயத்து அலுவலக பகுதியில் மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை சின்னம்மா வழங்கினார். திருப்போரூர் அருகே இள்ளலூர் ஊராட்சிக்குட்பட்ட செங்காடு பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை புரட்சித்தாய் சின்னம்மா சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததுடன் அரிசி, பழங்கள், வேட்டி சேலை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார். செங்காடு பகுதியிலிருந்து பெரியார் நகருக்கு செல்லும் வழியில் குழந்தைகளுக்கு சாக்லேட் வழங்கிய சின்னம்மா மாற்றுத்திறனாளி பரமசிவம் என்பவரிடம் குறைகளை கேட்டறிந்து அவருக்கு நிவாரணப் பொருட்களை அளித்தார். பெரியார் நகர் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புரட்சித்தாய் சின்னம்மா நிவாரணப் பொருட்களை வழங்கினார். அப்போது வயது மூப்பினால் நடக்க சிரமப்பட்டுக் கொண்டிருந்த மூதாட்டி நாகம்மா என்பவர் சின்னம்மா வருகையை அறிந்து அவரது கார் அருகே காத்திருந்தார். அவரை பார்த்து நலம் விசாரித்த சின்னம்மா நாகம்மாவுக்கு நிவாரணப் பொருட்களையும் வழங்கினார். திருப்போரூர் அருகே கொட்டமேடு என்ற பகுதியில் மக்களுக்கு உடைகள், அரிசி, காய்கறி, பழங்கள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை சின்னம்மா வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். மானாமதி பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து சின்னம்மா நிவாரணப் பொருட்களை வழங்கினார். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு வரும் வழியில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த பெண் தொழிலாளர்களை பார்த்து தமது வாகனத்தை நிறுத்தி அந்த தொழிலாளர்களை அழைத்து நிவாரணப் பொருட்களை சின்னம்மா வழங்கினார். இதனைத் தொடர்ந்து வழியில் மூதாட்டி மற்றும் முதியவரை பார்த்ததும் வாகனத்தை நிறுத்திய சின்னம்மா அவர்களுக்கும் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா திருப்போரூர் அருகே உள்ள இள்ளலூர் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பெரியார் நகர் பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கீற்று கொட்டகை வீட்டிற்கு சென்று அக்குடும்பத்தினரிடம் பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்து ஆறுதல் தெரிவித்தார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கீழம்பாக்கம், திருப்போரூர் உள்ளிட்ட பகுதிகளில் நிவாரணப் பொருட்களை சின்னம்மா வழங்கினார். அப்போது இள்ளலூர் பஞ்சாயத்துக்குட்பட்ட பெரியார் நகர் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட கீற்று கொட்டகை வீட்டிற்கு சின்னம்மா சென்றார். திரு சிதம்பரம், திருமதி சாரதா தம்பதியரின் மகளான தேவகி, அவரது கணவர் ஜெயக்குமார் ஆகியோரிடம் பாதிப்பு விவரங்களை சின்னம்மா கேட்டறிந்தார். கடும் மழையின் போது வீட்டிற்குள் உறங்க முடியாத நிலை இருந்ததாக திருமதி தேவகி தெரிவித்தார். தங்கள் வீட்டிற்கு சின்னம்மா வருகை தந்தது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக திருமதி தேவகி கூறினார். வீடும் சரி இந்த காலம் வரையும் நாங்கள் பெரிய பிள்ளைங்க அவர் வரையும் இந்த நிலைமையில தான் இருக்கோம். ஆமாம் ஆமாம் நம்ம இப்போ தான் பிரசிடென்ட் ஆகிருக்கோம். சரி 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 நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா. சரி சரி பெரியார் நகரிலிருந்து கொட்டமேடு பகுதிக்கு புறப்பட்ட சின்னம்மா அங்கிருந்த குழந்தைகளுக்கும் சிறார்களுக்கும் சாக்லேட் வழங்கினார். சின்னம்மாவுடன் சிறார்கள், இளம்பெண்கள், கட்டிடத் தொழிலாளர்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். அப்பகுதியில் வசிக்கும் மூதாட்டி ஒருவர் சின்னம்மாவை பார்த்தவுடன் தமது வீட்டிலிருந்து பனங்கிழங்குகளை எடுத்து வந்து அன்புடன் வழங்கினார். பின்னர் மானாமதி பகுதிக்கு புறப்பட்ட சின்னம்மா செம்பாக்கம் என்ற இடத்தில் நின்று கொண்டிருந்த அரசு பள்ளி மாணாக்கர்களுக்கு சாக்லேட் வழங்கினார். பள்ளி மாணவர்கள் சின்னம்மாவுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். அப்போது அவர்களிடம் நல்ல முறையில் படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென சின்னம்மா அறிவுரை வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதிகளில் தொடர் மழையால் 1,00,000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த மிளகாய் பயிர்கள் வேர் அழுகல் நோயால் பாதிக்கப்பட்டதால்
விவசாயிகள் கவலைக்குள்ளாகினர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம், எட்டயபுரம், நாகலாபுரம், புதூர், சூரங்குடி, சிவஞானபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் விவசாயிகள் மிளகாய் பயிர்களை சாகுபடி செய்திருந்தனர். ஏற்கனவே தாமதமாக பெய்த பருவமழையால் 2 முறை பயிர் பாதிக்கப்பட்டு 3வது முறையாக விதைப்பு செய்திருந்த சூழலில் கடந்த 20 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் மிளகாய், வெங்காயம் உள்ளிட்ட அனைத்து பயிர்களும் நீரில் மூழ்கி வேர் நோயால் பாதிக்கப்பட்டு உள்ளன. தொடர் மழையால் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். குண்டு மிளகாங்கிறது கொஞ்சம் அதுக்கு ஈல்டு கம்மியா இருந்தாலுமே அதுக்கு விலை அதிகமா இருக்கும். போன வருஷம் பார்த்தா குவிண்டாலுக்கு வந்து 32,000 ரூபாய் வரைக்கும் வித்தது. சம்பா மிளகாய் வந்து 22,000 ரூபாய்க்கு வந்துச்சு. அது வந்து நல்ல விலையெல்லாம் கிடைக்கும். போன வருஷம் இந்த வருஷம் பார்த்தா முழுக்க ஐப்பசி பட்டம் ஆயிடுச்சு. ஐப்பசி பட்டத்துல வந்து மழையும் வந்து சுமாரா பெஞ்சா பரவாயில்ல. அதாவது தொடர்ந்து மழை பெய்யறனால அதாவது செடிகளுக்கு மற்ற வெங்காயத்துக்கோ மிளகாய்க்கோ கொத்தமல்லிக்கோ அதுக்கான மழை வேலை வந்து ஓரளவு தான் ஈரப்பதம் இருக்கணும். அதிகமா மழை பெஞ்சா அந்த செடியை முளைக்க அதாவது மேல எதிக்க விடாம வேர் போட விடாம அப்படியே அமுக்கி அப்படியே நின்ன இடத்துலயே நிக்கி எவ்வளவுதான் அதுக்கு பூஸ்ட் அதாவது ஊட்டம் கொடுத்தாலுமே எவ்வளவோ உரங்கள் வந்து மேல ஏத்தினாலும் அது எந்திக்கிற மாதிரி இல்ல. அதனால கடுமையான இந்த வருஷம் வந்து மிளகாய் பயிரிட்ட விவசாயிகள், வெங்காயம் பயிரிட்ட விவசாயிகள், கொத்தமல்லி பயிரிட்ட விவசாயிகள் எல்லாமே கடுமையான பாதிச்சிருச்சு. இனிவரும் செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். நெல்லை மாவட்டத்தில் விடிய பரவலாக மழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் தேங்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பாளையங்கோட்டை, தச்சநல்லூர், மேலப்பாளையம், நாங்குநேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் நேற்று பரவலாக மழை பெய்தது. இதேபோல் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலிலும் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் பலத்த மழை பெய்வதால் அணைகளின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கரூரில் தொடர் மழை காரணமாக சுவர் இடிந்து விழுந்ததில் 11 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். புலியூர் வெங்கடாபுரத்தைச் சேர்ந்த ஆறுமுகம், அவரது மனைவி மற்றும் 2 மகன்கள் நேற்று இரவு தங்களது வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தனர். இந்நிலையில் வீட்டின் சுவர் திடீரென இடிந்து விழுந்தது. இதில் ஆறுமுகத்தின் இளைய மகன் சுனில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். படுகாயமடைந்த மூத்த மகன் ஆகாஷுக்கு கைகளில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இரவு முழுவதும் பலத்த மழை பெய்தது. ராமேஸ்வரம், கடலாடி, தங்கச்சிமடம், வாலிநோக்கம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்ததால் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிப்பது தொடர்பாக அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்களே முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் ஈசூர் பாலாற்றில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கால் தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. பாலாற்றில் தற்போது வினாடிக்கு 1 லட்சம் கன அடி உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் ஈசூர் தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் மதுராந்தகம் மார்க்கம் திருக்கடுக்குன்றம் சாலையில் போக்குவரத்து முடங்கியுள்ளது. 2 கரைகளிலும் தடுப்பு வேலி அமைத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி கடற்பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்து வருவதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்லாமல் வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று மாலை முதல் இரவு வரை பரவலாக மழை பெய்தது. கடல் பகுதியில் பலத்த காற்று வீசி வருவதால் திருச்செந்தூர், வீரபாண்டியன்பட்டினம், புன்னக்காயல், ஆலந்தலை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 3000 மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. புதுச்சேரியில் 2 சக்கர வாகனத்தை திருடி சென்ற மர்ம நபரை சிசிடிவி பதிவை வைத்து போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி அண்ணா சாலையில் அமைந்துள்ள செல்போன் கடை ஒன்றின் வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த ஜாஃபர் அலி என்பவரின் 2 சக்கர வாகனம் கடந்த 10ஆம் தேதி காணாமல் போனது. இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்தபோது மர்ம நபர் ஒருவர் அவரது 2 சக்கர வாகனத்தை திருடி சென்றது பதிவாகியிருந்தது. இந்த சிசிடிவி பதிவை வைத்து அவரை போலீசார் தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கோவிலில் முதல் மரியாதை பெறுவதில் 2 தரப்பினருக்கிடையே மோதல் ஏற்பட்டது.
மூங்கில்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள முத்தாலம்மன் கோவிலில் முதல் மரியாதை பெறுவதில் சத்யராஜ் மற்றும் வேல்முருகன் ஆகிய இரு தரப்பினருக்கிடையே மோதல் ஏற்பட்டது. இரு தரப்பினரும் கற்களை வீசி தாக்கிக் கொண்டதால் அப்பகுதியே போர்க்களம் போல் காட்சியளித்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் தடியடி நடத்தி அவர்களை கலைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக 3 சிறுவர்கள் உட்பட 13 பேரை கைது செய்த போலீசார் மேலும் சிலரை தேடி வருகின்றனர். தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.